ஹாய் ஹலோ தப்போவாணி ரேடியோ நேயர்களே. இது தப்போவாணி ரேடியோ சீனியர் சிட்டிசன்ஸ் நடத்தும் ரேடியோ சர்வீஸ். தப்போவன் சீனியர் சிட்டிசன்ஸ் ரெசிடென்ஷியல் காம்ப்ளெக்ஸ் கோயம்புத்தூர்லேருந்து ப்ராட்காஸ்ட் ஆகுது. நம்ம மகா பெரியவாளோட தரிசன அனுபவங்கள்லாம் நிறையா கேட்டிருக்கோம், இன்னும் கேட்டுருக்கோம் இந்த ரேடியோ சர்வீஸில். அந்த சீரீஸில் இன்றைக்கி 2 அனுபவத்தை பற்றி கேட்கலாம். இந்த அனுபவத்தை சொல்கிறது எஸ் பஞ்சாபகேச சாஸ்திரிகள் கும்பகோணத்துலேருந்து இந்த அனுபவத்தை சொல்கிறார். அதை கேட்கலாம். காஞ்சிபுரம் சிவாஸ்தானத்தில் அத்வைத்த சபையின் வைர விழா நடந்தது. அப்பொழுது மகாவித்வான்கள் பலர் கூடியிருந்தனர். நூரணி ஸ்ரீ அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகளும் இருந்தார். உடுப்பி பரியாய பீடாதிபதிகளில் ஒரு பீடாதிபதி காஞ்சிக்கு அப்பொழுது விஜயம் செய்து இருந்தார். அவரை அத்வைத்த சபைக்கு அழைத்து வர வேண்டும் என்று நூரணி ஸ்ரீ அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகள் ஸ்ரீ பெரியவாளிடம் விஞ்ஞாபித்தார். ஸ்ரீ பெரியவாளும் ஸ்ரீ அனந்தகிருஷ்ண சாஸ்திரிகளை கொண்டே உடுப்பி பீடாதிபதியை அழைத்து வர செய்தார். உடுப்பி சுவாமிகளும் மகிழ்ச்சியுடன் சபைக்கு விஜயம் செய்தார். உடுப்பி சுவாமிகளை அனுகிரக பாஷணம் செய்யுமாறு எல்லோரும் கேட்டுக்கொண்டனர். அவரும் அத்வைத்த சாஸ்திரத்தில் குறைவு உள்ளதாக நீண்டதோர் விசாரம் செய்தார். சுமார் 1 மணிக்கு மேல் பல விஷயங்களை விரிவாக விளக்கினார்கள். சபை பண்டிதர்களை பார்த்து அவர் பேசிய விஷயங்களுக்கு பதில் கூறுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் அவர் ரொம்ப வேகமாகவும் அதிக நேரமும் பேசியதால் வித்வான்கள் அதை மறுதடவை கூறுமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு ஸ்ரீ பெரியவாள் திருப்பி கூறுமாறு தன்னை ஆக்ஞாபித்தால் மறுபடியும் கூறுவதாக சொன்னார். உடனே ஸ்ரீ பெரியவாள் மந்தஹாசத்துடன், தாங்கள் மறுபடியும் கூற வேண்டாம், நானே அனுவாதம் செய்கிறேன் என்று சொல்ல, உடுப்பி சுவாமிகள் கூறியதை ஒரு அம்சம் கூட விடாமல் டேப் ரெக்கார்டர் போல அனுவாதம் செய்தார். சபையில் உள்ள மகாவித்வான்கள் உடுப்பி சுவாமிகள் உட்பட எல்லோரும் ஆச்சரியப்பட்டனர். அடியேனும் அந்த சமயம் அங்கே இருந்ததால் ஸ்ரீ பெரியவாளின் பெருமையை அனுபவிக்கும் பாக்கியம் பெற்றேன். இப்படி ஒரு அனுபவம் அவருக்கு. இன்னொரு அனுபவம் சொல்கிறார் அவர், அதை கேட்கலாம். ஸ்ரீ பெரியவா ஒரு சமயம் சென்னை விஜயம் செய்த பொழுது ஸ்ரீ பெரியவாளின் பூஜையை தரிசனம் செய்ய பல்லாயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தனர். ஒரு பெண் தன் குழந்தையுடன் வந்திருந்தாள். அந்த குழந்தையின் கழுத்தில் இருந்த சங்கிலியை யாரோ திருடிவிட்டார். எவ்வளவு முயற்சி செய்தும் சங்கிலி கிடைக்கவில்லை. அதை இழந்த பெண்ணிற்கு அதிக வருத்தம் ஏற்பட்டது. பூஜை முடிந்து தீர்த்தம் வழங்கும் போது ஒவ்வொருவராக கியூவில் வந்தனர். சங்கிலியை இழந்த பெண்ணும் வந்தாள். அவளுக்கு முன்னதாக ஒரு பெண் தீர்த்தத்திற்காக கை நீட்டினாள். ஸ்ரீ பெரியவா அப்பெண்ணை பார்த்து, உன் இடுப்பில் ஒளித்து வைத்துள்ள சங்கிலியை பின்னால் வருபவளிடம் கொடு, பிறகு உனக்கு தீர்த்தம் என்றார். சங்கிலியை திருடிய பெண்ணால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. சங்கிலியை கொடுத்து விட்டாள். இது சிலருக்கு தான் தெரியும். இதனால் திருடியவருக்கு ஏற்பட்ட அவமானம் பலருக்கு தெரியாமல் போயிற்று. தனக்கு நேர இருந்த பெரிய அவமானத்தில் இருந்து ஸ்ரீ பெரியவா பாதுகாத்தார்கள் என்று திருடியவர்க்கும்
ஒரு நிம்மதி ஏற்பட்டது. சங்கிலியை பறிகொடுத்தவருக்கும் அது திரும்ப கிடைத்து விட்டது. இருவரும் மகிழ்ச்சியுடன் வீட்டுக்கு சென்றனர். இன்னொரு அனுபவம் கேட்போமா? கேட்கலாம். ஒரு சமயம் கும்பகோணம் ஸ்ரீ ராம மந்திரத்தில் பெரியவர்கள் தங்கியிருந்தார்கள். புது பெரியவர்களுக்கு விஜயம் கொடுத்தார்கள். எனக்கு தெரிந்த ஒரு பிரபு பிக்ஷை செய்தார். என்னிடம் உள்ள பிரியத்தால் பிக்ஷாவந்தனம், பூஜை இவைகளில் என்னை முன்னிற்க செய்தார். முதற்கால பூஜை முடிவதற்கு மதியம் 1 மணியாகியது. 1 மணிக்கு வேத பாஷ்யம் பாடம் சொல்ல நான் வேதபாஷ்ய கலாசாலை செல்ல வேண்டும். அடுத்த காலம் பூஜை செய்ய புது பெரியவர்கள் வரப்போகிறார்கள். ஸ்ரீ பெரியவா உள்ளே சென்று விட்டார். ஆனால் எல்லோரும் பார்க்கக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்தார்கள். 2ஆம் காலம் பூஜை முடிந்து தீர்த்த பிரசாதம் கொடுக்க 3 மணி ஆகிவிடும். எனக்கோ நேரமாகியது. ஸ்ரீ புது பெரியவர்கள் பூஜையில் அமர்வதற்கு முன்பாக நான் செல்ல வேண்டும். அவர்கள் பூஜையில் அமர்வதற்கு முன்பு நான் கிளம்பினால்தான் உச்சிதமாக இருக்கும். பூஜையில் அமர்ந்த பிறகு நான் செல்வது உச்சிதமாகாது. ஏனென்றால் நான் மிக அருகில் அமர்ந்திருந்தேன். ஆனால் ஒரு ஆசை மனத்தில் இருந்தது. காலையில் இருந்து ஆகாரம் செய்யவில்லை. தீர்த்த பிரசாதம் கிடைத்தால் தேவலை என்று எண்ணினேன். ஆதிசங்கரர் கொண்டு வந்த ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்த தீர்த்தம் ஸ்ரீ பெரியவா கைகளினால் அபிஷேகம் செய்தது. ஸ்ரீ பெரியவா கையால் கிடைத்தால் அதை காட்டிலும் பாக்கியசாலி யாரும் இருக்க முடியாது. இன்று எனக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று மனதில் வருந்தினேன். ஏனென்றால் 2ஆம் காலம் பூஜை முடிந்து பிறகுதான் தீர்த்த பிரசாதம் வழங்குவார்கள். இந்த பாக்கியம் கிடைக்கவில்லையே என்று வருத்தத்துடன் கிளம்பிவிட்டேன். அப்போது கையை சொடுக்கி என்னை அழைத்து உள்ளே வருமாறு ஸ்ரீ பெரியவா ஆக்ஞையிட்டார்கள். கையை நீட்ட சொல்லி தீர்த்தமும் கொடுத்து அனுகிரகம் செய்தார்கள். தீர்த்த பிரசாதம் கொடுக்க வேண்டிய நியமத்தையும் மீறி எனக்கு அனுகிரகம் செய்தார்கள். என் மனதில் ஏற்பட்ட வருத்தத்தை தன் ஞான திருஷ்டியால் அறிந்து அன்று எனக்கு அனுகிரகம் செய்தார்கள். இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு அனுபவம். எப்படி நேயர்களே, இந்த அனுபவமெல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? இதே மாதிரி நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக கேட்டு நம்பும் ஆனந்தப்படலாம். அதுவரை கேட்டுக்கொண்டிருங்கள் ரேடியோ தப்போவாணி. ஷியா.